ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். உன் மாங்கல்யத்துக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்குமா? என் மாங்கல்யத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது. என் விரதமும் பக்தியும் கிருஷ்ணனோட உயிரை காப்பாத்தணும். கிருஷ்ணா, என்னாச்சு? இல்லம்மா, பள்ளி தலையில விழுந்து போயிருச்சுமா. என்னடா சொல்ற? பள்ளி விழுந்துச்சா? தலையிலையா? அதான். தலையிலையாடா விழுந்துச்சு? ஆமாம்மா. தலையில விழக்கூடாதுன்னு சொல்வாங்களே. கடவுளே, நான் முதல்ல கேலண்டரை பாக்குறேன். வா வா. தமிழே, என்ன என்னடா என்னாச்சு கிருஷ்ணா? அது இல்லப்பா, சௌமியா விளக்கேத்த போகும்போது என் தலையில பள்ளி விழுந்து போயிடுச்சு. அதுக்கு அம்மா திடீர்னு பயந்து போறாங்க. என்ன தமைந்து, எந்த காலத்துல இருக்கிற நீ? பள்ளி விழுந்ததுக்கெல்லாம் கேலண்டர் பார்த்துட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு திக்கு திக்குங்குது. ஐயோ ஐயோ என்னம்மா? ஐயோ, அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா என்ன சொல்லுங்க. ஏமா தமைந்தே, என்னன்னு சொல்லுமா. சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க. அப்படி கேலண்டர் என்னதான் போட்டிருக்க? சொல்லுங்க. சொல்லு. கிருஷ்ணா, தலையில பள்ளி விழுந்தா மரணம்னு போட்டிருக்குங்க. அம்மா, அல்லாதம்மா. நான் சொன்ன கேட்டீங்களா? கங்கம்மாவால இந்த ஊருக்கே ஆபத்துன்றப்போ இந்த கல்யாணம் தேவைதானா? 2 பேரும் பிரிஞ்சு இருக்கட்டும்னு நான் சொன்னனே, கேட்டீங்களா? வலுக்கட்டாயமா இந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. வந்த அன்னைக்கே என் பையன் தலையில பள்ளி விழுந்துருச்சு. என் பையனுக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோன்னு தெரியலையே. அம்மா, பள்ளி தற்செயலா விழுந்தது. அதையேமா இதோட போய் சம்பந்தப்படுத்துற? நீ சும்மா இருடா. இத்தனை பேர் நிக்கிறோம். அத்தனை பேரையும் விட்டுட்டு பள்ளியே உன் தலையில விழணும். கிருஷ்ணா, ஒன்னு மரணம் துரத்துதுடா. எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. இது அந்த கங்கம்மாவோட எச்சரிக்கை தான். சும்மா ரெடி. கங்கம்மா கங்கம்மான்னு நடு வீட்டுல நின்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. நான் இருக்கிற வீட்டுல அந்த கங்கா வந்துருவாளா? என்ன மீறி அந்த கங்காவால ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இதையே சொல்லாதீங்க ஆச்சி. பிரபாவ கொன்னுடுச்சே, உங்களால ஏதாவது தடுக்க முடிஞ்சதா? நீங்க பெத்த பிள்ளைய கங்கம்மா தினம் சித்திரவதை பண்றாளே, அத உங்களால தடுக்க முடிஞ்சதா? இப்பவும் கங்கம்மா ஜெயிச்சுட்டே போறா. நீங்க தான் தேவையில்லாம அவளை சீண்டிட்டே இருக்கீங்க. சீண்டதாண்டி செய்வ. நான் சீண்டதா செய்வேன். என்னையும் உன்ன மாதிரி பயந்து மூலையில உட்கார சொல்றியா? கங்கம்மாவுக்கு பயப்படுறதுக்கெல்லாம் நாம சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லடி. ஜமீன் குடும்பம். எதிர்த்து நிக்கதா செய்யணும்.
எல்லா தடவையும் ஜெயிச்சுட்டு போன மாதிரி இந்த தடவை அந்த கங்காவால ஜெயிக்க முடியாது. நான் என்ன பண்றேன்னு பாரு. நரசிம்மா, அச்சே, நம்பூதிரிக்கு போன போடு. அவன் குணமாயிட்டானான்னு கேளு. அவனை உடனே இங்க கிளம்பி வர சொல்லு. என் பேரனுக்கு ஒரு கவசம் போட்டுட்டு போட்டோம். நரசிம்மா, போன ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க ஜமீன்தார் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஆ மகாராணி அம்மா நல்லா இருக்காங்களா? ஆ நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். நீங்களும் குணமாகணும்னு வேண்டிக்கிறேன். இப்ப என் உருவம் பழையபடி மாறிடுச்சு. புது பொலிவோட இருக்கேன் ஜமீன்தார் ஐயா. ஒரு மகா சக்தியோட நான் அங்க வருவேன். அந்த கங்கம்மாவை அழிப்பேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் பையன் சௌமியாவை கல்யாணம் பண்ணால, இப்போ அவ ஊருக்கே திரும்ப வந்துட்டான். அந்த பொண்ணையும் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டோம். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டு வைக்கணும்னு தான் உங்களுக்கு கால் பண்ணோம். ஆச்சி உங்களை உடனே கிளம்பி வர சொன்னாங்க. ஜமீன்தார் ஐயா, நீங்க கூப்பிட்ட உடனே வர வேண்டியது என்னுடைய பாக்கியம். ஆனா நான் இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கேன். மகா சக்தி பெற பயணம் மேற்கொண்டிருக்கேன். வர நாட்கள் ஆகும். என் குரு நம்பூதிரி கிட்ட சொல்லி ஒரு மந்திர தகடு பதிச்ச தாயத்தை கொடுத்து அனுப்ப சொல்றேன். அத உடனே அவன் கையில கட்டி விட்டுருங்க. மத்தத வந்து பேசிக்கலாம். தமயந்தி, கேட்டால அந்த நம்பூதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான். அந்த கங்காவால இந்த ஜமீனை ஒன்னும் பண்ண முடியாது. கிருஷ்ணா, ஆச்சி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கவனமா இருந்துக்கோ. சரிங்க அப்புறமா பாத்துக்கலாம். இந்த அலங்கார நாச்சியாரா அந்த கங்காவால? சௌமியா, நீ தைரியமா இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் உன் மாங்கல்யத்துக்கு ஒன்னும் ஆகாது. போங்க போங்க, அடுத்து என்ன நடக்கணுமோ அந்த வேலையை பாருங்க. போங்க. தம்பிக்கு தாயே, என் மகன் வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவன் யமனோட சேர்ந்து வந்திருக்கான். நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா யமன் எப்ப பாச கயிறு வீசுவானே தெரியல. இவ்ளோ பேரு பூஜாரியில நின்னப்போ அவன் மேல மட்டும் ஏன் பள்ளி விழணும்? இது என்னமா சோதனை? அவனை காப்பாத்தி கொடுன்னு உன் மேல நம்பிக்கை வச்சுதான் வேண்டேன். என் நம்பிக்கையை காப்பாத்து தாயே. பண்றீங்க? அப்பா, என்னப்பா பண்றீங்க? கொடுங்கப்பா. என்னப்பா பண்றீங்க? எல்லாம் போச்சுமா. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. என் தாத்தா பாட்டம் போட்ட காலத்துல இருந்து வந்த பேர் போச்சு. என் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் இந்த ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. இன்னைக்கு எல்லாமே போச்சு. என் கர்ப்பத்துல மண்ணள்ளி போட்டாமா உன் தங்கச்சி. எனக்கு சௌமியான ஒரு பொண்ணே கிடையாதுமா. அவ சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்பா, அப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? உங்க அம்மா செத்து போனப்ப
உனக்கு 7 வயசுமா, அவளுக்கு 5 வயசு. நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாமா? இன்னொருத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தா என் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவாளா? என் பிள்ளைங்களை ஏதாவது சுடுசொல் சொல்லிடுவாளோங்கிற பயமா? தனி ஆளா நான் உங்களை வளர்த்தம்மா. அப்படி நான் வளர்த்ததுக்கு நீங்க காட்டுற நன்றி இதுதானா? அப்பா, நீங்க பண்ண தியாகத்துக்கு நாங்க கோவில் கட்டி தான் கும்பிடணும். நன்றி இல்லாதவங்கன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கப்பா. பல பேரோட பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமா, வாழ்க்கையில சில தப்புல இருந்துதான்ப்பா வெளியில வர முடியும். சில தப்புல இருந்து வெளியில வர முடியாதுப்பா. கல்யாணமும் அதுல ஒண்ணு. அந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணலாமே தவிர அதுல இருந்து வெளியில வர முடியாது. நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு அவ கழுத்துல கட்டின ஒரு தாலியோடு அவ வாழ்க்கையை கடந்து போயிடணும். சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொரு தாலிக்கு கழுத்தை நீட்டிட்டா அவளை பத்தி புரணி பேசியே அவளை கொன்னிடுவாங்க. சௌமியாவும் அவ கழுத்துல ஏறின ஒரு தாலியோட வாழ்ந்துடணும்பா. தாலிய கைட்டி கொடுன்னு சொல்றதுல எந்த நியாயமும் இல்ல. அவ வாழ்க்கைய இனிமே எப்படி சரி பண்ணி கொடுக்கணும்னு தான்ப்பா யோசிக்கணும். ஆனா அவ்வளவு பேர் முன்னாடி நீ என்னை ஏத்து பேசின பாருமா, என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியாதுமா. சின்ன வயசுல சௌமியா ஏதாவது தப்பு பண்ணுவா, நான் அவளுக்காக பறிஞ்சு பேசுவேன். அப்பெல்லாம் அக்கா தங்கச்சின்னா இப்படிதான் ஒத்துமையா இருக்கணும்னு எங்களை நீங்க பாராட்டுவீங்க. இப்போ நான் அதே வேலையை தான் பண்றேன். இப்ப என் மேல கோவப்படுறீங்க? நீங்க சௌமியாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க வெறுப்பு தான் எல்லாத்தையும் தப்பா பேச வைக்குது, தப்பு தப்பா முடிவெடுக்க வைக்குது. பெத்தவங்க பிள்ளைங்களை வெறுக்க கூடாதுப்பா. கடவுளையே தண்டிக்கணும்னு முடிவு பண்ணாலும் பெத்தவங்க பிள்ளைங்களை மன்னிக்க தான் செய்யணும். பெத்தவங்க வெறுத்துட்டா பிள்ளைங்க வாழ்க்கை நிர்மூலம் ஆயிடும்பா. நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சேன். நான் பண்ணது தப்புனா என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. நீ என்ன வேணா சொல்லுமா, சௌமியா எனக்கு உண்டாக்குன அவமானத்தை என்னால மறக்கவே முடியாது. எந்த ஜென்மத்திலேயோ இனிமே அவ எனக்கு மக இல்ல. அபிராமி, இனிமே நீ அவ கூட பேசக்கூடாது. இதான் என் முடிவு.
பிரபா, என்னை விட்டு போயிட்டியா பிரபா? காஞ்சனா, 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 சௌமியா, அழாத, அழாத காஞ்சனா, அழாத. இந்த ஊரை விட்டு கிளம்பும் போது எவ்வளவு சந்தோஷமா போனோம். அது மட்டும் இல்லாம ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம்னு கனவுல மிதந்துட்டு இருந்தோம். ஆனா பிரபாவுக்கு எப்படி நடக்கும், நிலைமை எப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல சௌமியா, நான் பிரபாவை லவ் பண்ணிருக்க கூடாது. சாபத்தை மறந்து கல்யாணம் பண்ணி பிரபாவை நானே பலி கொடுத்துட்டேன். அவன் சாவறதுக்கு நானே காரணமாயிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சி தட தட கொண்டுட்டு இருக்க சௌமியா. என் கண்ணு முன்னாடி பிரபா தண்ணில மூழ்கி செத்தது இன்னும் என் ஞாபகத்தை இருந்துகிட்டே இருக்கு. என்னால எப்படி மறக்க முடியும்? கொஞ்ச நாள் காதலிச்ச என்னாலே தாங்கிக்க முடியல. பிரபா உங்க அம்மாக்கு ஒரே புள்ள, அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? காஞ்சனா, என்ன பண்ணுவ? பிரபா என்ன காதலிக்கிறேன்னு சொல்லும் போதே நான் மறுத்து இருந்திருக்கணும். நம்ம ஒரு சாபத்தை மீறி காதலிச்சது ஏன் தப்பு தானே? அவர் என்ன காதலிக்காம இருந்திருந்தா அவர் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாரு. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. அப்படியே நான் ஒரு காதலிச்சிருந்தாலும் என் காதல அவர்கிட்ட சொல்லிருக்க கூடாது. என்னோடவே புதைச்சிருந்திருக்கணும். நீ ஆசைப்பட்டது சரிதான் காஞ்சனா. எல்லா பெண்களுக்கும் வர ஆசைதான் நமக்கும் வந்துச்சு காஞ்சனா. அதனாலதான் நாமளும் கிளம்பி போனோம். நானும் கிருஷ்ணாவும் எவ்வளவு நாள் இப்படி வாழ போறோம்னு தெரியல.